வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குமார் அப்படின்றவர் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காரு. மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையில் இருக்குது, நம்ம ஸ்மால் இன்வெஸ்டர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இதில் ஜென்ரலாக அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் கீழே இருக்கும்போது நமக்கு வந்து பயம் ஜாஸ்தி இருக்கும். இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம்னா இங்கேருந்து கீழே போயிடுமான்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். செகண்ட் திங் வந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிதுன்னா இவ்வளோ மேலே போகுதே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பயன்றது வந்து ஜென்ரலாக எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கும் இருக்கும். இது வந்து ஓவராலாக ஒரு 10 இயர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா பாட்டம் சைட் இஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். நியூ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபியர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்தளவு ரிஸ்கி ஜோன். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது புதுசாக நம்ம வந்து இந்த ஹை மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஹை மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எப்போவுமே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர்னால் ஷார்ட் டேர்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் ட்ரேடை நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ்னால் லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் ஒரு நல்ல ஹை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் வந்து அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற குட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், அதுக்குள்ளே வர பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ், வால்யூம் வந்து ஹையாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி இது மாதிரி நம்ம பண்ணி இந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு ஒரு 5 to 10% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அட் த சேம் டைம் வித் டைட் ஸ்டாப் லாஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து குமார் சாருக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இதே வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம் அப்படின்னாலே ஒரே ஒரு அலோகேட் பண்ண அமௌண்ட்டை வந்து ஒரே இடத்துல பண்ணக்கூடாது. ஒரு 2 இடத்துல வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். பையிங் லெவல்ஸ் இன் பிட்வீன் அப்படின்றது என்னன்றதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த 2 லெவலில் வந்து உங்களோட கேபிட்டலை வந்து 2ஆக பிரித்து வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அகெயின் அந்த மார்க்கெட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக் மேலே போகும்போது உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் கம்மி இருக்கும். அட் த சேம் டைம் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. அருண் சென்னை அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, மொத்தம் அவர் 6-7 ஸ்டாக் வச்சுருக்கார் போல் இருக்குது. அதில் வந்து 2 ஸ்டாக் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, மிச்சம் 4 ஸ்டாக் வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வெரி சிம்பிள் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணலையோ அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே வரும்போது இன் எனி கேஸ் எனி சினாரியோ அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்தாலும் சரி, ஆர் எல்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன லாஸ் இருந்தாலும் சரி, அதை புக் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கேஷ் ரிசர்வாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் வந்து இந்த 2 ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி திரும்பவும் வேறு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி அந்த 4 ஸ்டாக்கோட கேபிட்டலை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். அது பெஸ்ட் ஐடியா. ஸோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க. மார்க்கெட் வந்து டெஃபினட்டாக வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் பிரியன் கோயம்புத்தூர் அவர் வந்து 10 lakh போர்ட்ஃபோலியோ வந்து 5 இயர்ஸுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து ஏஜ் என்னன்னு கொடுக்கல அவர். ஸோ இன் ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து லார்ஜ் கேப்பில் வந்து 40% டெஃபினட்டாக வந்து பண்ணணும். அண்ட் மிட் கேப்பில் வந்து ஒரு 20%, ஸ்மால் கேப்பில் ஒரு 20% பண்ணலாம். பேலன்ஸ் 20% வந்து கீப் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. கீப் ரிசர்வ்னால் நம்ம வந்து பீரோலையோ இல்லை நம்ம வீட்லேயே வச்சுக்கக்கூடாது. அதை வந்து ஒரு லிக்விட் ஃபண்டில் வந்து ஒரு 20% நம்ம பார்க் பண்ணி வச்சுக்கணும். பார்க் பண்ணி வச்சுட்டு லார்ஜ் கேப்பில் 40%, மிட் கேப்பில் 20%, ஸ்மால் கேப்பில் 20% சொன்னதையும் வந்து நீங்கள் எத்தனை ஸ்டாக் வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேபிட்டலை டிவைட் பண்ணி வச்சுக்கணும். அந்த எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கணும். இந்த லிக்விட் ஃபண்டில் இருக்கிறது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் பணம் வச்சுருந்தால் ஒன்றும் 10 பைசா ப்ரோஜனம் இல்லை. ஸோ லிக்விட் ஃபண்டில் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஜென்ரேட் பண்ணும். இன் எனி சினாரியோ திரும்பவும் நீங்கள் வாங்கினதுலேருந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா இந்த 20%லேருந்து இந்த லிக்விட் ஃபண்டில் இருக்கிற 20%-ஐ வித்ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வந்து ரிஸ்கி கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா வந்து ஃபண்டமெண்டலை ரீட் பண்ண தெரியணும். ஃபண்டமெண்டலை ரீட் பண்ணிவிட்டு இபிஎஸ்பி அதெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கணும். சேல்ஸு என்ன ஆகிட்டுருக்கு, நெட் ப்ராஃபிட் என்ன இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிட்டு பண்ணும்போது மட்டும்தான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து யார் வந்து சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது மாதிரிலாம் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சவுண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர்.
கணேஷ் சென்னை கேட்டிருக்காரு. நிறைய பேர் யூடியூப்பில் வந்து 200% 300% ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஸ்மால் கேப்பில். அதெல்லாம் வந்து நிஜமாகவே பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் இது வந்து டெஃபினட்டாக பாசிபிலிட்டி இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. 200% 300% ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்குது. பட் நீங்கள் 2 to 3 years அண்ட் அபவ் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் 200 to 300 ப்ராஃபிட்லாம் வந்து பர்சன்டேஜ் வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நம்ம ரொம்ப பயங்கரமாக ரீட் பண்ணணும். சார்ட்டை நல்லா ரீட் பண்ணி வேல்யூவேஷன் ப்ரைஸில் இருக்கான்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வேல்யூவேஷன் ப்ரைஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கீழே இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சிட் டைட் வித் 2 to 3 years ஹோல்ட் பண்ணும்போது மட்டும்தான் வந்து இந்த 200-300% ப்ராபபிலிட்டி எல்லாம் இருக்கும். நம்ம வந்து நினச்ச இடத்துல வந்து மார்க்கெட் ஹையில் இருக்கும்போதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து 2-3 years வெயிட் பண்ணால் வந்து 200 to 300% போகுன்றது வந்து கொஞ்சம் அப்நார்மல். ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய கற்றுட்டு உங்களோட ஸ்கில்ஸ் உங்களோட நாலேஜ் எல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு பண்ணும்போது டெஃபினட்டாக இதுக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாருமே பண்ண முடியும். ரியல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க வாங்குகிற இடம் மட்டும்தான் வேறு இருக்கும். இப்போ நம்ம வாங்குறது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 600 நம்ம வாங்குகிறோன்னா அவங்க 120 rupeesல வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த 120 rupees வேல்யூவேஷன் ப்ரைஸ் எப்போ வருதோ அந்த நேரத்தில் மட்டும்தான் வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 2 to 3 years ஹோல்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது, ட்ரை பண்ணலாம். மகேஷ் மதுரையிலேருந்து கேட்டிருக்காரு, குளோபல் ரேட் கட்லாம் வந்து எந்தெந்த செக்டருக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு கேட்டிருக்காரு. எஸ், குளோபல் ரேட் கட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆர்பிஐ ரேட் கட் இருக்குது. அதே மாதிரி இந்த நம்மளோட கவர்மெண்ட் நிறைய ஜிஎஸ்டி கட்டெல்லாம் இப்போ நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து எந்தெந்த செக்டருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்சியல்ஸ் முதல்ல பார்க்கலாம். ஃபினான்சியல்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்சியல்ஸ் அப்படின்றது பார்த்துக்கலாம். என்பிஎஃப்சி அண்ட் ஃபினான்சியல்ஸ், அதுக்கப்புறம் நான் லெண்டிங் கம்பெனிஸ் லைக் நான் லெண்டிங் கம்பெனிஸ்னால் கடன் கொடுக்காமல் இருக்க மாதிரியும் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹெச்டிஎஃப்சினா ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஐசிஐசிஐனா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அது நல்லா இருக்கும் பிஸ்னஸ். அண்டு வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபின்டெக் கம்பெனிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்னென்னா இவங்கெல்லாம் வந்து லெண்ட் பண்ணுவாங்க, லெண்ட் பண்ணி வர்ற ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். ஏன்னா ரேட் கட் இருக்கிறதால லோன் வாங்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் திருப்பி இன்ட்ரெஸ்ட் கட்டுறது கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டெல்லாம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் நல்லாவே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த செக்டாரில் இருக்கிற நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணோம், எது குட் ஃபண்டமெண்டல் கம்பெனி எதுன்றதையும் நல்லா ரிசர்ச் பண்ண தெரியணும். அண்ட் வேல்யூவேஷன் ப்ரைஸில் வந்து எது இருக்குன்றதையும் வந்து நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ வேல்யூவேஷன் ப்ரைஸு இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு அகெயின் வந்து பின்னு ஒரு பாயிண்ட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்பிஎஃப்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சியில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ்னு எடுத்துகிட்டு நீங்கள் பியர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பியர்ஸில் இருக்கிற கம்பேரிசன்ஸில் பிஇ எது கம்மியாக இருக்குது, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற போது அது வந்து கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸிங்கில் இருக்குன்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அண்ட் புக் வேல்யூ வந்து 2 times இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஒரு சிலது வந்து 5 times அண்ட் 8 timesலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரேஷியோ நம்ம பார்த்துட்டு பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் செக்டாரில் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.